அந்த இளைஞனார் குலத்தில் இருக்காளே என் தாய். தாயி பிறக்கும் பிள்ளைக்கு ஆமா பாட்டாங்கரையால் பெயரைத்தான் விடுவாங்களாம். பாட்டாங்கரைய பெயர் தான் விட்டு ஆகணும். ஆமா சரி. தலை பிள்ளையாக இருந்தா ஆமா அப்படித்தான் விடுவாங்களாம். அப்படித்தான் பேர் விடுவாங்க. தில்லை சரி. எத்தனை பேர் விட்டுருக்காங்க. தில்ல தில்லன்னு எத்தனை பேர் இருக்கு. அந்த ஊர்ல முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்கும். தில்லை ராஜ். தில்லை ராஜ். இந்த பாட்டாங்கரையில தான் பாரதின்னு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டாங்கரையல்ல தில்லை ராஜி பாரதி. தில்லைங்கிற பேர் ரொம்ப சூப்பர்ல. அது யாரு கிடைக்கும்? பேர் டீசெண்டா விட்டுருக்காங்க. டீசெண்டா தான் இருக்கு. அவ பேரும் வருது, இது டீசெண்டாவும் பேர் வருது. ஆமா. தில்லை மகேஷன் விடலாம். ஆமா. தில்லை மாரின்னு விடலாம். தில்லை கணேசன் விடலாம். எல்லாம் அவ பேர் தானே. எல்லாம் அவ பேர் தான். தில்லை தில்லைன்னு தானே வருது. தில்லை தினேசன் விடலாம். ஆமா. அவ பேர் வந்து தானே ரெண்டாவது பேர் மாறுது. அப்படிதானே. ஆமா. முத பேர் வந்து தீனா வரணும், இல்லைன்னா பானா வரணும். ரெண்டுல ஏதாவது ஒரு பேர் வரணும். வரணும் இல்ல. ஆமா. ஆமா. அதாவது பெயர் விட்டு முதல் மொட்டை இங்க பாட்டாங்கரைய ஆலயத்துல தான் போடணுமா. தலை மொட்டையே இங்கதான் போடணும். ஆமா. மொட்டையும் இங்கதான் போடணும், காது இங்கதான் குத்தணும் வாசல்ல. ஆமா. மூத்த பிள்ளைக்கு, தலை பிள்ளைக்கு. ஆமா. சரி. சொல்லிட்டுல நீ ஏமாத்த முடியாது. ஆமா.